நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து மாடி, அதாவது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து நார்த் ஈஸ்ட் கார்னரில் வந்து உள்ள ஜன்னல் உள்ள நார்த் ஈஸ்ட் கார்னரில் அந்த ரூமில் உள்ள ஜன்னல். இது பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து உடச்சி வச்சுருக்கோம். இது வந்து 6x4 சைஸில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். இது வந்து நார்த்து சைடு, சரியா? இது நார்த் சைடு. அது ஈஸ்ட் சைடு வந்து இந்த பக்கம் வந்து ஒரு விண்டோ வச்சுருக்கோம். இப்போ எதுக்கு இந்த காணொலி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆல்ட்ரேஷன் ஒர்க் பண்ணுறோம், வாஸ்து கரெக்ஷன் பண்ணுறோம், இல்லை வீடு வந்து நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி வைக்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போது என்ன மாதிரி தப்பு வந்து வரும்னு பாருங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சன் சைடுக்காக உடைச்சது, ஓப்பன் பண்ணி உடைச்சது. மேலே வந்து என்ன இருக்குன்னா லிண்டல் இருக்கு. இது மாதிரி ஓப்பன் பண்ணி பண்ணும்போது அது என்ன ஆகும்னா வீக் ஆகும், சரியா? அந்த லிண்டல், இந்த வால்ஸ் எல்லாமே வீக் ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பேக்கிங்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக இருக்காது. வந்து டாப்பில் பாருங்க, அந்த டாப்பில் வந்து அந்த பேக்கிங் வந்து சரியா இல்லை பாருங்க. அது வந்து ஃபுல்லாகவே பேக்கிங் வந்து எவ்வளோதான் இருந்தாலும் நம்ம வந்து முயற்சி பண்ணாலும் பக்கத்தில் இருந்து கிளியராக பண்ணணும். அதுக்குண்டான பொறுமையும் நமக்கு வந்து பாதி பேருக்கு தெரியாது. கொத்தனார் என்ன பண்ணுவாங்க, மேலே பேக் பண்ணுவாங்க, பேக் பண்ணி பாதி பேக் பண்ணியும் பேக் பண்ணாமல் அப்படியே விட்டுருவாங்க. அப்போ வந்து நம்ம வந்து அதை பார்த்துட்டு இருக்க மாட்டோம். வெளியே மட்டும் பூசி விட்டுருவாங்க. அப்புறம் வந்து நமக்கு வந்து சரி எல்லாமே வேலை முடிச்சிட்டாங்க, சூப்பர் அப்படி சொல்லுவோம். இங்கே பாருங்க, இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து அந்த பிளாஸ்டிக் கட் பண்ணி எடுக்கணும். பிளாஸ்டிக் கூட கட் பண்ணி எடுக்கல. இது ஒரு டோரில் வந்து உள்ள ஓப்பன், ஒரு டோரில் உள்ள ஓப்பன். இப்போ இது மாதிரி நம்ம வந்து அந்த ஆல்ட்ரேஷன் ஒர்க் பண்ணும்போது இது மாதிரி இருக்கலாமா? நிச்சயமா இருக்கக்கூடாது. அப்போ அதுக்காக தான் சொல்கிறோம், நீங்கள் வந்து வீடு கட்டும் போதே வாஸ்துப்படி வாஸ்து டிராயிங்லாம் போட்டு நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணுங்க. பட் இந்த அரைகுறையாக பண்ணுற வேலையெல்லாம் வாஸ்து வந்து பில்டிங் வந்து வீக் ஆகிடும். அது ஒரு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்த்து கட்டிட்டு அப்புறமா ஆல்ட்ரேஷன் ஒர்க்குன்னு சொல்லி வாஸ்து கரெக்ஷன் சொல்லி இது பேக்கிங்லாம் இதெல்லாம் சரியாகாது, சரியா? இதெல்லாம் நம்ம வந்து கிட்ட இருந்து பார்த்து பொறுமையாக பண்ணக்கூடிய வேலைகள். இது மாதிரி ரீஒர்க்லாம் பண்ணும்போது நம்ம வந்து ரொம்ப கவனமாக பண்ணணும். இதுக்காக தான் இந்த வீடியோ. ஓகே.